நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மீலி மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்டெனோட அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 10 விதமான அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி தெளிவாகவே பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீலி மவுத் இந்த ஏலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிரியேட்டர்ஸ் இந்த ஏலியனோட பேரு அப்புறம் டிசைன் இதை தவிர வேற எந்த முக்கியமான தகவலையுமே நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதோட ஸ்பீசிஸ் பேர் என்ன, இதுங்க கூட்டமாக வாழக்கூடியதா இல்லை தனியாக வாழக்கூடியதா, இல்லை இது எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு, இது வாழக்கூடிய இந்த பிளானட்டோட பேர் என்ன, அது என்ன மாதிரியான தட்பவெப்ப நிலையில இருக்குது, அங்கே வேற ஏதாவது ஸ்பீசிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு குட்டி குட்டி தகவலை கூட கிரியேட்டர்ஸ் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை. இதை ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதை பற்றின எந்த தகவலையுமே நமக்கு கொடுக்கல. இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். வரக்கூடிய சீரிஸ் இதை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இப்படி ஒரு ஏலியனை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மேட் வெயின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் வந்திருக்கு. இப்படி ஒரு ஏலியனை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக ஒரு ஜோக்காக யோசிச்சு தான் இந்த ஏலியனையே அவர் உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம டாம் பெர்கின்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இப்படி ஒரு ஏலியனை உருவாக்க ஆசைப்படுறேன், அப்படி அதை டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி வரையணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாரு. அவரும் இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அழகான டிசைனை வரைஞ்சு கொடுத்ததுமே அது நம்ம மேட் வெயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது இந்த டிசைன். ஸோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த ஏலியனை எப்படியாவது ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா எந்த கரப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சுன்னு தெரியல, கடைசி வரைக்கும் அவரால் கொண்டு வர முடியாமையே போயிருது. இந்த ஏலியனோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் கிளாசிக் டைம் லைனை சேர்ந்த ஒரு ஏலியன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் கோடை பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளாசிக் சீரிஸில் காட்டப்பட்ட எல்லா ஏலியன்ஸுமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மாக போட்டிருக்கும். ஏன்னா நம்ம பென் டென்னிஸனோட காஸ்டியூமே அதுதான். அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு. அதை காப்பி பண்ணி தான் ஆம்னிட்டிஸ் என்ன செய்யும் அப்படின்னா அவர் யூஸ் பண்ற எல்லா ஏலியன்ஸுக்குமே பிளாக் அண்ட் ஒயிட்ல யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கும் அந்த யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது கிளாசிக் டைம் லைனை சேர்ந்த ஒரு ஏலியன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரியுது, அதுல சந்தேகமே இல்லை. ஸோ இந்த ஏலியன் நம்ம பென் டென்னிசனுக்கு கிளாசிக்லயே அன்லாக் ஆகி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பென் டென் கிரியேட்டர்ஸ் இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் டென் டெஸ்ட்ராய் ஆல் ஏலியன்ஸ் அப்படிங்கிற மூவி இருக்கு பாத்தீங்களா, அது முடிஞ்சதுமே பென்னுக்கு இந்த ஏலியன் அன்லாக் ஆகி இருக்கு அப்படிங்கறத அவங்க அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏலியனை ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. எப்படி நம்ம ஃபீட்பேக் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபீட்பேக்கை நீங்க ஆம்னிவர்ஸ் சீரிஸோட முதல் எபிசோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டியிருப்பாங்க. நம்ம 10-11 வயசு பென் டென்னிசன் என்ன செய்வார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்பவே அது அன்லாக் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸ்ல அந்த ஃபீட்பேக்கை காட்டியிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்து கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த மீலி மவுத்துக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுப்போம். கிளாசிக் டைம்லயே அது அன்லாக் ஆகி இருக்கு, அதுக்கப்புறமா ஆம்னிவர்ஸுக்கு அது திரும்பியும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா என்ன மாதிரி அவங்க யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே ஃபீட்பேக் இருக்கு, நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா இல்ல வேற ஏதாவது யோசிச்சாங்களான்னு தெரியல. கடைசி வரைக்கும் இது கொண்டு வராமே விட்டுட்டாங்க. கூடவே இவங்க உருவாக்குன டிசைன்ல ஒரு குறை இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மீலி மவுத்தோட விரல்கள் தான். அதோட வலது கையை பார்த்தீங்க அப்படின்னா 8 விரல்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆனால் இடது கையில் பார்த்தீங்க அப்படின்னா 8 விரல் இருக்காது, 7 விரல் தான் இருக்கும். ஒரு விரல் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மிஸ்டேக்கா இல்லை வேணும்னு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சீரீஸில் சொன்னாதான் உண்டு, இல்லை பென் டென் கிரியேட்டர்ஸே வாயை திறந்து சொன்னாதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதோட மெயின் பவரே இதோட வாய் தாங்க. வாயுள்ள பிள்ளை பிழைச்சிக்குவோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஏலியனுக்கு 4 வாயை கொடுத்து வச்சிருப்பாங்க. இது பேசும்போது ஒவ்வொரு வாய்க்கும் வேற வேற வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியனால ஒரே நேரத்தில் எல்லா வாயையுமே பயன்படுத்தி பேச முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அப்படி பேசும்போது 4 வாய்ஸும் ஒன்னா கலந்து ஒரு வித்தியாசமான வாய்ஸாக கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏலியன் எக்ஸ் பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா, நம்ம செரினா பெலிகஸ் இந்த 2 பேரோட வாய்ஸும் ஒன்னா கலந்து ஒரே வாய்ஸா வித்தியாசமா கேட்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஏலியனும் பேசும்போது 4 வாய்ஸும் ஒன்னா கலந்து ஒரு வித்தியாசமான வாய்ஸா கேட்கும். ஆனால் அது பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் 4 வாய்ஸும் கேட்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஆனா, இப்படி 4 வாய்ஸும் ஒண்ணா வரதுனால, இதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த 4 வாய்ஸும் ஒண்ணா வந்துச்சு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் மாரி செயல்பட்டு, ஆப்போனன்ட்ட வந்து முழுக்க முழுக்க தன்னோட கண்ட்ரோல்ல இழுத்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனுக்கு வந்து மெயின் பவரே பொய் சொல்றதுதாங்க. இது சொல்ற பொய்ய வந்து எல்லாருமே நம்புவாங்க. அதாவது இதோட வாய் தான் இதுக்கு மெயின் பவர். அந்த வாய வச்சு இது பொய் சொல்லிச்சு அப்படின்னா, அந்த பொய்ய எல்லாருமே ரொம்ப சுலபமாவே நம்பிருவாங்க அப்படிங்கிறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஏலியன் வந்து ஒரு மனுஷன பார்த்து, "நீ மனுஷனே இல்ல ஒரு கோழி" அப்படின்னு சொன்னா, அந்த பொய்ய நம்பி அந்த மனுஷன் வந்து தான் ஒரு மனுஷங்கிறதே மறந்து ஒரு கோழி மாரி நடமாட ஆரம்பிச்சுருவான். எதையாவது கொத்தி கொத்தி திங்க ஆரம்பிச்சுருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீ வந்து வளர்ந்தவன் கிடையாது ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் தான் குழந்தைன்னு நெனச்சு கீழ விழுந்து அழ ஆரம்பிச்சுருவான் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட வாய்ஸுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் வந்து ஜஸ்ட் ஆப்போனன்ட்டோட உள்ளுணர்வ ஏமாத்தும். அவ்வளவுதாங்க. ஏமாத்தி அவங்களுடைய தன்னிலைய மறக்க வைக்கிறது தான் அந்த பவரோட மிக முக்கியமான நோக்கமாவே இருக்குது. ஆனா இது டெம்பரரியா இல்ல பெர்மனன்ட்டா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒருவேள பென் டெனிசன் வந்து நார்மல் ஃபார்முக்கு மாறிட்டாரு, பென் டெனிசனாவே மாறிட்டாரு அப்படின்னா, இந்த பவர் தொடர்ந்து இருக்குமா? இல்ல அது வந்து வேலை செய்யாம போயிருமா? அப்படிங்கிறது தெரியல. சீரிஸ் வந்தா தான் தெரியும். இல்ல கிரியேட்டர்ஸே வாய திறந்து சொல்லணும். புது சீரிஸ் வந்தா தாங்க தெரியும். இதுக்கு இது வேற ஏதாவது பவர் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சர பாருங்களேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்குன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அத கிரியேட்டர்ஸ் தெளிவாவும் சொல்லல. இந்த ஒரு பவர மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர, இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, டியூரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையுமே அவங்க நமக்கு வந்து குடுக்கல. ஃபியூச்சர்ல குடுத்தா தான் நமக்கே தெரியும் இந்த ஏலியன பத்தி. அப்படியே அந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, எக்ஸோஸ்கல் மாதிரியான கேரக்டர்ஸும், ரோபோட்ஸும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுங்களுக்கு வந்து மூளைங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ ஏமாத்தவும் முடியாது, அதுங்கள கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இது கண்டிப்பா மீலி மவுத்துக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே இல்ல. ஏன்னா, ஆப்பனன்ட்க்கு வந்து மூளையும் சிந்திக்கிற அந்த எண்ணமும் இருந்தா மட்டும் தான், மீலி மவுத்தோட அந்த வாய்ஸ கேட்டு அவன் வந்து தன்னிலைய மறந்து, அவன் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயங்கள செய்வான். ஆனா, இப்படி மைண்ட்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல மீலி மவுத்தோட பவர்ஸும் வேலை செய்யாது. அது ரொம்ப சுலபமா தோத்து போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம மீலி மவுத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மைண்ட் கண்ட்ரோலிங்க தவிர வேற எந்த பவர்ஸும் இருக்கிற மாரி சொல்லல. குறிப்பா ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி சொல்லவே இல்ல. இதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாததுனால, ஆப்பனன்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம். ஆப்பனன்ட்க்கு வந்து மைண்டு இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால இத ரொம்ப சுலபமா தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம மீலி மவுத் வந்து இந்த இடத்துல ரொம்பவே சுலபமா தோத்து போயிரும். நம்ம எக்ஸோஸ்கல்லோ இல்ல ரோபோட்ஸோ நெனச்சா மீலி மவுத்த வந்து ரொம்ப சுலபமாவே தோற்கடிச்சுட்டு போயிருவாங்க. இது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அவ்வளோதாங்க இந்த வீடியோவுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க போடக்கூடிய லைக் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாவே இருக்கும். அடுத்த எபிசோட்ல நம்ம சிமிரா சுய் ஜெனிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பென்டினோட அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீசிஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வேற யாரும் கிடையாது. நம்ம வில்கேக் ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். அந்த வீடியோவுல உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு தெளிவான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது பென்டெனிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், சி யூ.